தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். ஹல்லேலூயா. வாசியுங்கள் நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷனாகிய நான், சொல்லுங்க, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவேன். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அந்த சப்ஜெக்டே நமக்கு வேணாம் ஐயா. நம்ம உண்மை உள்ளவர்கள், ஆமென், பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நான் சொன்னேன் இல்லையா, சங்கீதத்துல குப்பையா நிறைஞ்சிருக்கிற மாதிரி நிறைய குப்பைகள் நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 12ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே ரட்சியும், பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர்களில். ஆமா ஆமா, இந்த ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. என்ன செய்வான்? அற்று போயிட்டா. உண்மை உள்ளவர்கள் என்ன செய்யறாங்க? மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. யாரு குறைஞ்சிட்டு வரா? ஜனத்தொகை கிடையாது. உலகத்துல ஜனத்தொகை நம்ம நாட்டில் தான் எகிரிக்கிட்டு போகுது. இன்னும் போனால் 200 கோடி வந்துடும் போல் இருக்கு. வாழ்க நம்ம இந்தியா. ஆமா, அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் யார் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறா? யோசிச்சு பாருங்க. உண்மை உள்ளவங்க என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? உண்மை பேசுறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்காங்க. அதான் நேற்று முன்னால சொன்னேன் இல்லையா, கூகுள்ல உண்மை பேசுறவங்க 100க்கு ஒருத்தர் தேட முடியுமா? அரிச்சந்திரன் பெல்ல போடுது. அரிச்சந்திரன் தான் உண்மை பேசுவான்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, உண்மை பேசுகிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. உண்மை உள்ளவங்க அதை விட குறைஞ்சிட்டாங்க. இப்ப நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன இல்ல? உண்மை இல்லை. அப்ப தேவன் உண்மை உள்ளவங்களை எங்க தேடுறாரு? உலகத்துல தேடல. அவருக்கு தெரியும் உலகத்தில் இருக்கவங்க என்ன கேஸ், ஃப்ராடு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா உண்மை உள்ளவங்களை எங்க தேடுறாரு? சபையில தான் தேடுவாரு. அவர் உலகத்துல தேட மாட்டாரு. ஏன்னா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். யோவான் 8:44. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான், ஃபாதர் ஆஃப் லை. அப்ப பொய்ய உருவாக்குறதே யார் தான்? அப்ப உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் என்ன செஞ்சிட்டாங்க? ஆனா குறைஞ்சிட்டு இல்லாம போகல. ஆமென் சொல்லுங்க. ஏங்க குறைஞ்சுதான் போனாங்க ஒழிய, ஆனா இல்லாம போகல. அதனாலதான் நமக்கு வேண்டிய மழை எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உண்மை உள்ளவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஒருவேளை இந்த சபையில இருக்கலாம், இருக்கலாமா? இருக்க முடியாதா? மேபி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அவனை ஃபுல்னஸ் பிளஸிங்ல கொண்டு போறாரு. ஆசீர்வாதமா, பரிபூர்ண ஆசீர்வாதமா. நம்ம இப்ப எந்த எல்லையில வந்திருக்கிறோம்? ஆசீர்வாதத்தின் எல்லையில வந்துட்டோம். ஆனா இனி நம்ம எங்க நோக்கி பயணம் செய்யணும்? the blessing of fullness, பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நேரம் போக விரும்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது கேள்விக்கு எவ்வளவு பேர் அல்லேலூயா? உண்மையை தவிர வேற யாரும் பேசாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாத்தீங்களா? இப்ப நமக்கு ஆசீர்வாதம் வேணும். என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆனா நான் பொய்யில தான் இருப்பேன்னா, பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து என்னது? ஆமா, அது இங்க சங்கீதம் 33. அது நம்மளை அறியாமலே காத்து நிலை வரும் கீதம். காத்துல
நம்ம மைண்டில் அது அப்படியே ஸ்டோர் ஆகி இன்னும் டெலிட் ஆகாமலே எனக்கெல்லாம் எத்தனை ஜிபி இருக்குன்னு தெரியல, டெலிட் ஆகாமலே இருக்கு. நல்லவர், அல்லேலூயா. அப்ப பொய் உள்ள உலகத்திலே தேவன் உண்மையுள்ளவர்களை தேடுகிறார். இந்த உண்மையா இருக்கணும்னா என்னால முடியுமா? முடியாதா? முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா முடியணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தாலே போதும், நான் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் நீதிமானா பாவியா? 100% நீதிமானா இல்ல 99%? ஆமா, அப்படி நம்ம சொல்றதுக்கு சொல்லிக்கிறோம். ஆனால் ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் உலகத்தில் இல்லையே. ஆனா நான் நீதிமானாய் ப்ராசஸிங்ல நீதிமானாகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுபோல என்கிட்ட சில நேரம் உண்மை இல்லை, ஆனா நான் உண்மை உள்ளவனா இருக்க விரும்புகிறேன். இப்ப சொல்லுங்க, உண்மையா இருக்க விரும்புற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். நான் சொல்றேன், அந்த விருப்பம் தான் உண்மை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்த பாவமே செய்யலங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே கிடையாது. நினைவுல, பார்வையில, சிந்தையில, பேச்சுல அடுத்தவனை, நம்ம சகோதரனை செத்த வேலை அப்படி திட்டினாலே கொலை செய்யற அளவுக்கு பாவமா. வீணனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு அப்படின்னு நம்ம சொந்த பந்தத்தை திட்டி இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம 100% நீதிமான் அல்ல, ஆனால் நீதிமான் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். நீதிமானை நோக்கி, நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டே இன்னும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், பரிபூரணத்தை அடையும்படியாக. ஹல்லேலூயா. அதுபோலதான் உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப தேவன் என்ன பண்றாரு? உண்மை உள்ளவன் எங்கடா இருக்கிறான்? உத்தம இருதயம். 2 நாளாகமத்தில் போட்டிருக்கல 16:8 என்ன போட்டிருக்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு கண்கள் விட்டுவிட்டா ஒட்டுறீங்க. கண்கள் எப்படி இருக்கு? நோக்கமாக இருக்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சபையில வந்திருக்கு. அல்லேலூயா. ஏற்கனவே ஆரம்பம் பண்ணும் போது ஆண்டவர் வந்துட்டாரு, பார்க்கிறார் எத்தனை பேர் உண்மையா இருக்காங்கன்னு. நான் சொல்றேன், நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் சொல்லுவேங்க, அவங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைக்கப்பட்ட நான் கொஞ்சம் உண்மை இல்லாம போனாலும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எல்லாம் நிமிந்து பார்த்து கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் செய்தி கொடுத்து இருக்கும் போது குனிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது யாரும். உண்மை உள்ளவர்கள் குறைந்திருந்தாலும் ஆமென், தேவனுடைய பார்வையில உண்மை உள்ளவங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் உண்மை உள்ளவர்கள். அதனாலதான் இன்னைக்கு அவருடைய ஆலயத்துல வந்திருக்கிறோம். இல்லைன்னா சாக்கு போக்கு சொல்லிட்டு எங்கேயாவது ஜல்தியா போயிருப்பான். இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு முன்னால டைம் இல்லாததுனால நான் வேகமாய் 2 உண்மையை குறித்து சொல்லி முடிக்க போறேன். ஒன்று, கொஞ்சத்தில் உண்மை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்லது, உத்தமமும் ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்ததுனால. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்ம கிட்ட எவ்வளவு உண்மை எதிர்பார்க்கிறாரு? கொஞ்சத்துல, உங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்துல நீங்களும் நானும் ரொம்ப அல்ல, கொஞ்சத்துல உண்மையாக இருந்தாலே போதும், அநேகத்திற்கு நம்மை அதிகாரியா வைப்பார். சொல்லுங்க, கொஞ்சம் அநேகம், கொஞ்சம் அநேகம்.
பாருங்க, கொஞ்சம் இசிகோட் கொஞ்சம் அநேகம். கொஞ்சம் கொஞ்சம் ஜீரோ தான் வரும் இசிகோட்ல. ஆனா வேத கணக்கு என்னது? அநேகம். இப்ப கொஞ்சம் பிளஸ் உண்மை இசிகோட் அநேகம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இங்க சபையில் இருக்கிற மக்களை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாக்க போறார். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கொஞ்சத்துல உண்மையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா நான் வேதத்தை வாசிக்க வச்சு டயத்தை எடுக்க விரும்பல. ஒரு எஜமான் தூர தேசத்திற்கு போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுத்தான்? முதல்ல 5 தாளந்தை கொடுத்தான், மற்றவனுக்கு 2 தாளந்தை கொடுத்தான், கடைசியா ஒருவனுக்கு அந்த தாளந்து அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளுடைய நிறை, எடை. இன்னொன்னு டேலண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னா என்னது? திறமை. திறமை. இப்ப திறமை அந்த ஆனா அந்த வசனத்துல என்ன வரும்னா, அவர்கள் அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக. அப்ப இந்த இடத்துல திறமைங்கிறது அடிபட்டு போச்சு. இப்ப டேலண்ட், தாளந்து அப்படின்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தாளந்து ஒரு மெஷர்மெண்ட். அதாவது ஒரு தாளந்து 33 கிலோ வரும். ஒரு தாளந்து எவ்வளவு? 33 கிலோ. ஆனால் அதை தாளந்துன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் டேலண்ட் அப்படின்னு இங்கிலீஷுடைய வார்த்தை எதை காட்டுது? திறமை. திறமை உள்ளவர்கள் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவுதானே அல்லேலூயா? எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு திறமை இருக்குங்க. சிலர் பொய் சொல்லுவதிலே திறமையா பொய் சொல்லுவாங்க பாருங்க. சும்மா சும்மா எல்லாரும் பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. சில பொய் சொல்றதுலே திறமையா பொய் சொல்லுவாங்க. சில ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறாங்க, அவங்க தங்களுடைய கம்பெனி விளம்பரத்தை இல்லாததை இருக்கிறது போல சொல்லி அந்த அளவுக்கு பேச்சில் சொல்லுவாங்க. பேசுற பேச்சில் வயிற்றில் இருக்கிற பிள்ளை வலி விழுந்துரும் போல அந்த மாதிரி பேசுற டேலண்ட் உள்ளவங்க இருக்கிறாங்க. அப்படி டேலண்ட் உள்ள பாஸ்டரா இருந்தாருன்னா அவருக்கு எந்ததுக்கும் கவலையே இருக்காது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், அன்னை பாடுற மாட்டை பாடி என்னங்களா பாடி கறக்கணும்னா அப்படி கறந்துருவாங்க. நான் சொல்றேன், ஊழியத்துக்கு வரணும்னா திறமையும் வேணும், கிருபையும் வேணும். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் எதுவும் ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு நான் இப்பதான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 36 வருஷம் கழிச்சு அனலைஸ் நடக்குது. திறமையும் வேணும், கிருபையும் வேணும். ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா, எது ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்ல புரியலையா? திறமையும் வேணும், கிருபையும் வேணும். சரி, இப்ப ஒண்ணுதான் உனக்கு இருக்குன்னா அது எது இருந்தால் நல்லதுன்னு நினைப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. அந்த வகையில உள்ள ஆளுதான் நான். அந்த வகையில் உள்ள ஆளுதான் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஐயா, திறமை இல்லையா, ஆனா கிருபை இருக்குயா. நல்லா கையை தட்டுங்கய்யா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த டேலண்ட்டுக்கு நான் எத்தனை கிலோ சொன்னேன்? 33 கிலோ. இப்ப நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா தாவீது தேவாலயம் கட்டுவதற்கு எத்தனை தாளந்து பொன் சேர்த்து வைத்தான்னு அதை கண்டுபிடிச்சு அதை கால்குலேட் பண்ணினீங்கன்னா 500 லாரியில ஏத்தலாம். அப்பா, வாட் அ கிரேட் மேன் டேவிட். நம்ம ஒவ்வொரு பவுன் கூட இல்ல ஆனா அவனுக்கிட்ட அத்தனை 500 லாரியில ஒரு தாளந்து எத்தனை கிலோ? 33. எத்தனை 1000 தாளந்துகள். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவம் லூக்காவின் சுவிசேஷத்துல திரவியம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 19 அதிகாரம், லூக்கா 19 அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. திரவியம் வாங்கி இருந்த. அல்லேலூயா.
இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 12ஆம் வசனத்திலிருந்து போக புறப்பட்ட. நல்லா கவனிங்க. 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து நான் திரும்பி வருமளவும், நல்ல கவனிங்க, இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்றால், அடுத்த வசனம் அந்த ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வசனம், அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. சொல்லுங்க. இப்ப அத திரவியம் அப்படின்னு நீங்க வச்சுட்டீங்கன்னா, இவன் கொடுத்துட்டு போன திரவியம் எவ்வளவு? ஒரு தாளந்துன்னா எத்தனை கிலோ? 33 கிலோ திரவியத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த இதுல திரவியம், அந்த திரவியம்னா அது ஒரு கோல்டா இருக்கலாம், இல்லைன்னா சொல்லுங்க, ஆமா வெள்ளியா இருக்கலாம், இல்லைன்னா செம்பா இருக்கலாம், ஏதோ ஒரு உலோகமா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு திரவியத்தை என்ன செய்தான்? கொடுத்தான். ஆனால் இதை வாங்கினவன் என்ன செய்தான்? வந்து என்ன சொன்னான்? உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. இந்த ராத்தல்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு ஸ்பிரிங் திராஸ் இருக்கும், எங்க அப்பா வச்சிருப்பாரு கப்ப கிழங்கு நெருக்கிறதுக்கு. அதை ஒரு கம்பில் போட்டு ஸ்ப்ரிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? விலங்குல இருக்கும் ஸ்ப்ரிங் திராஸ், பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா அந்த காலத்தில் கப்பக்கிழங்கு போடும்போது அது விற்கிறதுக்கு அப்படி வைப்பார். அதில் 1/2 கிலோ ஒரு ராத்தல்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு சரியான விவரம் தெரியல. அது அப்படியே இழுக்கும், கிழங்கு முன்னே இழுத்து எத்தனை கிலோன்னு காட்டும், கரெக்டாக காட்டிடும். அது ஒரு கையடக்கமுள்ள தராசு. இப்போ உங்களுடைய ராத்தலினால் எத்தனை ராத்தல் சம்பாதிச்சுங்கிறான்? 10 ராத்தல் சம்பாதித்தான். கவனிங்க, இந்த மனுஷங்கிட்ட அல்லது இந்த கொடுத்துட்டு போனாலே அவங்கிட்ட திறமையும் இருந்தது, திரவியமும் இருந்தது. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருந்தது? திறமையும் இருந்தது, திரவியமும் இருந்தது. நான் சொல்றேன், கர்த்தர் இன்றைக்கு நம்மளை எம்டி ஹேண்டா வைக்கவே இல்லை, ஒருத்தரை கூட வெறுங்கையா வைக்கவே இல்லை. ஆமா, நம்ம கையில என்ன இருக்குது? திறமையும் இருக்கிறது, திரவியும் இருக்கிறது. அப்படிப்பட்டவங்க மட்டும் வர இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, என்கிட்ட திறமை தான் இருக்கு, திறவிய இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப இந்த 2ல உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்றால், which is choose you? திறமையா திரவியமா? நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? 2ல ஒண்ணுதாயா கிடைக்கும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? குட். ஏன் திறமையை சூஸ் பண்ணுவீங்க? இந்த திறமையை வச்சு திரவியத்தை சம்பாதிக்கலாம். கை தட்டுங்க பார்க்கலாம். சிலர் நோகாம கை தட்டுறான். கையை நோகக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் மகிமைப்பட்டுருவார்ல, வாயை திறக்கக்கூடாது. சாத்தான் சொல்லுவாங்க பாரு, ஒழுங்கா சர்ச்சைக்கு போனால் கையை தட்டக்கூடாது, வாயை திறக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படியே வா, நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், தெரிஞ்சுக்கோ. நீ உள்ள வந்து கொஞ்சம் கிளைமாக்ஸ் பண்ண போறேன்னுக்கிட்டு ரொம்ப கையை தட்டி ஓவரா அல்லல் சொன்னா நான் உனக்கு இனிமே ஆயிடுவான்பா. அப்புறம் நீ வேற எதாவது. அதனால மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சம்படி மெயின்டைன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாழ்றாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களை எங்கேயாவது கொண்டு குழியில் தள்ளி விட்டுருவான். அதை அப்புறமா பான்னு புலம்பாதீங்க, கவனமாக இருங்க. கர்த்தருக்கு நம்முடைய திறமையும் கொடுக்கணும், திரவியத்தையும் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 2ல ஒன்று சூஸ் பண்ணா எதை சூஸ் பண்ணுவீங்க? இப்போ திறமைன்னு டேலண்ட்னு வச்சுக்கோங்களேன். டேலண்ட்,
திறமை. இந்த திறமை முதல்ல என்ன சொன்னீங்க? கிருபையை சூஸ் பண்ணுவேன் நீங்க. ரெண்டாவது என்ன சொல்றீங்க? முதல்ல நான் அதான கேட்டேன், திறமையா கிருபையானதுக்கு என்ன சொன்னீங்க? அப்ப அந்த ரெண்டு வரும்போது எது முக்கியம்? இப்ப இந்த ரெண்டு வரும்போது எது முக்கியம்? ஏன்னா கிருபையில் இருந்துதான் திறமை வருகிறது. ஹல்லேலூயா. திறமையில் இருந்து கிருபை வரல. உங்க திறமை பூஜ்ஜியம். கிருபை பற்றிக்கிற திறமை வரும். தாவீதுக்கு திறமை இருந்ததுனால கிருபை வரல, கிருபை இருந்ததுனால அவன் திறமைசாலியா மாறினான். ஹல்லேலூயா. ஆமென். ஓ ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நமக்குள்ள இருக்கிற திறமை திரவியத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் கிருபை சொல்லுது திறமையை கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க இது லிங்க் பண்ணுங்க. திறமை கிருபை, தாளந்து திரவியம். ஹல்லேலூயா. சரி கவனிங்க. இப்ப 10 ராத்தலை அவன் என்ன செய்தான்? சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திறமையும் கிருபையும் ஒண்ணு செஞ்சுனா நீங்க இந்த உலகத்துல சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா இப்ப திறமையை என்ன சொல்ல? திறமையும் சத்தமாவும் சொல்லுங்களேன். திறமையும் இல்ல, திறமையும் கிருபையும் திறமையத்திலே இருக்கிறாங்களே. திறமையும் கிருபையும் அல்லது திறமையும் கூட வச்சுக்கோங்க. ரைட், ஓகே, உங்க இதுக்கு வர்றேன் நான். அப்படின்னா திறமையமும் கிருபையும் வரணும். இப்ப என்னது முக்கியமான பாயிண்ட்? என்னது? திறமையும் கிருபையும். இதுல எது வேணும்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? இப்ப திறமையும் திரவியமும் இதுல ஒண்ணு வேணும்னு எது கேட்டா எது சொல்லுவீங்க? அப்போ நீங்க விரும்பினபடியே இப்ப உங்களுக்கு திறமையும் கிருபையும் கொடுத்தாச்சு. இப்ப 2 கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு ஆண்டவர்? கிருபையும் திறமையும் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இதுல இன்னும் இதுல கழிக்க வேண்டாம், இப்படியே போட்டோம், இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். இப்ப இந்த திறமை பரிபூரணத்துக்கு நேராய் வர வேண்டுமானால் கிருபை வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க. இதுல எது பெஸ்ட்? கிருபை. இப்ப திறமை இல்லாம கிருபை வேலை செய்யுமா? வேலை செய்யாதா? நல்ல வேலை செய்யும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திறமை இல்லைங்க, ஆனா கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல வேலை செய்யும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இப்ப கிருபையும் திறமையும் சேரும் போது எப்படி இருக்கும் பாருங்க. கிருபையும் திறமையும் சேரும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த உலக மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கிருபையை தள்ளி விட்டுட்டு எதை பிடிச்சிக்கிட்டாங்க? திறமையை பிடிச்சிட்டாங்க. என் கையின் பிரயாசம். கிருபையை தள்ளி விட்டுட்டு திறமையை பிடிச்சிட்டாங்க. ஆனா புத்தி உள்ளவர்கள் கிருபையை தள்ளி விடல. ஆமாம், திறமையோடு கூட கிருபையையும் இறுக பிடிச்சிட்டாங்க. அவங்க தான் சாதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அதையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவனிங்க. இப்ப கர்த்தர் உங்களுக்கு நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான அத்தனை கிருபைகளையும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க இந்த உலகத்துல கவனிங்க, சாதிக்கிறதற்கு திறமையை கொடுத்துட்டாரு. நீங்க சாதிக்கணும்னா என்ன வேணும்? சொல்லுங்க வாய் தருது. அந்த திறமை சரியா செயல்படணும்னா என்ன வேணும்? கிருபை வேணும். இந்த ரெண்டுக்கு ஒன்று எப்படி இருக்கிறது? இசைந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுல நான் ஒன்றையும் இழக்க முடியாது. அப்படி ரொம்ப இழக்க வேண்டியது வந்தால் எதை இழப்பேன்? என் திறமையை இழப்பேனே தவிர எதை இழக்க மாட்டேன்? கிருபையை இழக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் கிருபையானது என் திறமையோட சேரும் போது நான் சாதிக்கிறவனாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த ரெண்டையும் வச்சு கர்த்தருக்காக என்ன பயன்படுறோம்? பார்த்தீங்களா? ஊசி கலை விழுந்தா கூட சத்தம் கேட்கும் போல் இருக்கு. இங்கதான் பிரச்சனையே வருது. திறமை எனக்காக, கிருபையும் எனக்காக.
ஓடும் நதிகளும் உனக்காக, அத்தனையும் அது உனக்காக. சாத்தா எங்கிட்டு போறாங்க, உலகம் பிறந்தது எனக்கு. அந்த மாதிரி பாட்டு அது ஒரு பாட்டு சேகர் பிரதர் கூட டான்ஸ் ஆச்சு பாரு அந்த பாட்டுக்கு. அது என்ன பாட்டு ஆரம்பிக்கிறது, என்ன பாட்டு பிறகு எப்படி ஆரம்பிக்குது? எல்லாரும் மறதி தானே. அதனாலதான் நான் உலகம் பிறந்தது எனக்காக வாய விட்டு விட்டேன். அத்தனையும் அது உனக்காக, காலங்கிடும் மாந்தரே புதைய போறாரு, கண்ணீரை துடைத்திடு, காவலையை விட்டு விட்டு வா, உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, கிணவர் உன்னை விடு. ஹல்லேலூயா, ஆமென். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிருபையை விட்டுட்டு திறமையிலே வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த திறமையில வாழ்றவங்க வாழட்டும், ஆனா சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் கிருபையும் வேணும், திறமையும் வேணும். இப்படி நீங்க வாழும்போது பரிபூரண நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த திறமையத்தை சம்பாதிச்சவங்க எல்லாம் வந்து ஒருத்தனா கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒருத்தனா கணக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். அதுல ஒருத்தன் கடைசி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அந்த திறமையத்தை என்ன செய்யல, பயன்படுத்தல. எதுல சுத்தி வச்சிருந்தானா? ஆமா, சீலன்னா துணி, துணியில சுத்தி என்ன செஞ்சிட்டான். இப்ப இவன் வந்து கேட்கிறான், ஏண்டா இப்படி செஞ்ச நீ இதை உனக்கு திறமை இல்லைன்னா நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த திறவியத்தை நீ பேங்க்ல போட்டிருக்கணும். அப்படின்னா இது ஏதோ ஒரு காஸ்ட்லி ஒண்ணுதான். நீ என்ன செஞ்சிருக்கணும், இத நீ பேங்க்ல போட்டிருந்தா நான் எப்படி வாங்கியிருப்பேன், வந்து வட்டி முதலமா வாங்கியிருப்பேன். இப்ப உனக்கு திறமை இல்லைன்ட்டு கிருபை என்ன செஞ்சு, திறமையத்தை என்ன செஞ்சுட்ட, புதைச்சி வச்சுட்டு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் புதைச்சி வச்சிடறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சத்திலே உண்மையாயிருங்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சத்துல எப்படி இருங்க ஐயா, கொஞ்சம் படிப்பு தான் இருக்குது, அதை வச்சு சமாளிப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் பலம் தான் இருக்குது, அதை வச்சு சமாளிப்போம். அது இல்லை இது இல்லை, அப்படி இருந்தா இப்படி இருந்தா நான் சாதிச்சிருவேங்கிறத வச்சு சொல்றவனை காட்டிலும் இருக்கிறத வச்சு சாதிக்கிறவன் தான் திறமைசாலி. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்கு கிருபையையும் திறமையும் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அது எனக்கு 10 இல்லாம இருக்கலாம், அல்லது அது எனக்கு 5 தாளந்து இல்லாம இருக்கலாம். ஒருத்தனுக்கு எத்தனை தாளந்து கொடுக்கப்பட்டது? 1 தாளந்து. ஆனால் எதை பெற்றிருக்கிறேனோ அதை நான் பயன்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த சபையில் இருக்கிற யாரும் திறமை இல்லாதவங்களும் இல்லை, கிருபை இல்லாதவங்களும் இல்லை, ரெண்டும் இருக்குது. ஆனா பயன்படவில்லை. இனி என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இந்த ஊழிய புதிய ஆண்டில் இருந்து எல்லாரும் சுவிசேஷகர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் இந்த பெட்டில் இருக்கும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கேன். இந்த குடும்ப வீட்டில் வர்றவங்களுக்கு தெரியும். மலையில் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறவனுடைய பாதங்கள், அப்ப சுவிசேஷகனுடைய பாதங்களா என் பாதம் மாறணும். ஹல்லேலூயா. நீங்க இதை ரெண்டையும் வச்சுட்டு புதைச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்க, டக்குனு ஒரு நாள் எஜமான் வந்து கேட்பாரு. நல்லா கவனிங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தி இந்த வார்த்தை உங்களுக்கு வாணியா கூட இருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிற திறமையையும் கர்த்தர் கொடுக்கிற கிருபையையும் நீண்ட நாள் புதைச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு எஜமான் வருவார், வந்து என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பார். அப்ப எனக்கு இருக்கிற திறமையோடு கிருபையும் சேரும் போது நான் பயன்பட முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கொஞ்சம் தான் இருந்தாலும் அதை கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சத்தை யாருக்கு பயன்படுத்தணும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது கொஞ்சம் பலம்.
முதல்ல கொஞ்ச திரவியம், ரெண்டாவது கொஞ்ச பலன். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தல் 3:7 தானே? 3:7 வாசிங்க பார்க்கலாம் வேகமாய். சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். நல்லா கையை தட்டு. அவ கவனிங்க, கொஞ்ச திறமையையும் பயன்படுத்தணும். என்ன ஞாபகத்தில் இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் திறமையும் இப்ப கொஞ்ச பலன் தான் இருக்குது. இந்த கொஞ்ச பலன் ரொம்ப பலன் வரட்டும் 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 வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் பலனும் போயிடும். அதனால தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற திறமை ஒரு பக்கம், இன்னொன்று ஸ்ட்ரென்த். கொஞ்ச பலன் இருந்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கிறதுனா என்னங்க? மறுதலிக்கிறதுனா என்ன? இயேசு கடவுள் இல்லை, அவர் பொய்யர், இயேசு மனுஷன், அப்படி சொல்லி மறுதலிக்கிறது இல்லை. மறுதலிக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நான் எதையுமே இயேசுவுக்கு செய்யாம இருந்தோம்னா நான் என்ன செய்யறேன்? சொல்லாம செய்யறேன். மறுதலிக்கிறது இயேசுவை நான் மறுதலிச்சுட்டேன், இயேசு கடவுள் சொல்றது இல்லை. நான் இயேசுவின் நாம மகிமைக்காக எதையும் செய்யாமல் இருந்தேனானால் நான் சொல்லாமலே என்ன செய்கிறேன்? மறுதலிக்கிறேன். என்ன சொல்றேன்? எனக்கு கர்த்தர் தந்தது பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கர்த்தர் தந்தது பத்தாது, எனக்கு மட்டும் இன்னும் இருந்துச்சுன்னா நான் என்னென்னமோ செய்வேன். சிலர் இந்த சோம்பேறிகள் சொல்ற வார்த்தை பாருங்க, எனக்கு மட்டும் கிருபை இருந்து வர இருந்துச்சுன்னா தலைகளை மாத்திருவேன் இந்தியாவையே, அப்படியா இப்படியா இப்படியாமாங்க. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்ச பலத்தோட. ஹல்லேலூயா. நான் பெரிய பிரசங்கர் இல்லையா, பெரிய சிங்கரும் கிடையாது, நான் பெரிய திறமுள்ள ஆளும் கிடையாது. ஆனா எனக்கு இருக்கிறது கொஞ்ச பலன். அதில் ஏதோ ஒரு நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன். இந்த கொஞ்ச பலனை நான் கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது பரிபூரண பலனை கர்த்தர் எனக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கிதியோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14. அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, கவனிங்க. இப்ப பைபிளை பார்க்க வேண்டாம். என்ன பாருங்க, நியாயாதிபதிகள் காலத்துல அங்க அரசர்கள் கிடையாது, நியாயாதிபதிகள் தான் இஸ்ரவேல் மக்களை ஆண்டுகிட்டு வந்த போது இந்த எதிரிகள் அடிக்கடி வருவானுங்க. கர்த்தரை ஒப்பு கொடுத்துவாரு, பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பாரு, மீதியானியர் கையில் ஒப்பு கொடுப்பாரு, அமலேக்கு கையில் ஒப்பு கொடுப்பாரு. அப்படி இந்த மக்களை மீதியானியருடைய கையில என்ன செஞ்சுட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. கவனிங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த இஸ்ரவேலர்கள் நல்லா விதைச்சு நல்லா வெள்ளாம வளர்ந்து அறுவடை செய்கிற நேரத்தில் பார்த்து வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? அவனுக்கு அறுத்துட்டு போயிட்டு இந்த இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஆடு மாடு எல்லாத்தையும் அவன் பத்திட்டு போயிடுவான். இப்ப கிதியோனுடைய காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. இப்ப இந்த கிதியோன் என்ன செய்கிறான்? எல்லா வெள்ளாமையும் யார் கொண்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி அவங்க கைக்கு கொஞ்சம் கோதுமையை அறுத்து ஆலைக்கு சமீபமா என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
போர் அடித்து கொண்டிருக்கிறான். விட்டா எல்லாம் போயிடும். கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தோம்னா எல்லாம் போயிடும். அதனால எரிகிற வீட்டுல விடுங்கிறது லாபம் சொன்ன மாதிரி இவன் தனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை வைத்துக் கொண்டு அந்த எதிரி வர்றதுக்கு முன்னாடி வேக வேகமாக கொஞ்சம் கோதுமையை அறுத்து அதை போட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் அந்த கொஞ்ச பலனை பார்த்தார். ஓ ஹல்லேலூயா. எப்பவுமே நம்ம கிட்ட யானை மாதிரி பலனை வச்சு நம்ம செய்யறத காட்டிலும் பூனை மாதிரி இருக்கிற பலனை வச்சு செய்யறத கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே மனுஷன் மாதிரி வந்து ஒரு கருவாலி மரத்தின் கீழே என்ன செய்தார்? உட்கார்ந்தார். உட்கார்ந்துட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிதியோனுகிட்ட எதை பார்த்தாரு? கொஞ்ச பலன். ஹல்லேலூயா. செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ இந்த கொஞ்ச பலனை கர்த்தருக்காக பயன்படுத்தும் போது கர்த்தர் உன்னை பார்த்திய பயந்தாங்கோழியை கூப்பிடல. ஏன்னா இவன் பயந்து பயந்துதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பயந்தாங்கோழியை கூப்பிடல, பராக்கிரமசாலியை என்று கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் இப்ப இந்த சபையில வந்து எத்தனை பேரை பராக்கிரமசாலின்னு பாரு. யாமரியம் பரபரனே அப்படின்னு நீங்க சொல்லி தப்பிச்சிருவீங்க. இவங்கள்ட்ட என்ன இருக்குது? ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் ஒத்தைக்கே இருக்கிறையா. தனி ஆளாய் நின்று நீதியானியின் கையில் இருந்து அந்த வெள்ளாமையை இவன் கொஞ்சம் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா. இப்ப அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. ஆனா அதுக்கு இவன் என்ன ஆன்சர் சொல்றான் பாருங்க. என் ஆண்டவரே, மனசையில் என் குடும்பம் மிகவும் எளியது. என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே ஆண்டவரே, மனச கோத்திரத்தில் என் குடும்பம் மிகவும் எளியது. நான் எல்லாரிலும் சரியவன், என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே. கர்த்தர் அவன் உருவத்தை பார்க்கல, கர்த்தர் அவனுடைய பாடி கட்ட பார்க்கல. கர்த்தர் அவனுக்குள்ள இருந்த வாஞ்சியையும் அவனுக்குள்ள இருந்த ஒரு சுதந்திர வெறியையும் பார்க்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் எனக்குள்ள வேற எந்த திறமையும் இல்லை. ஆனா ஒண்ணு, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னைக்கே எதையாவது கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்புள்ளவனாயிருந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் பல மணி நேரங்கள் பிரேயர் நடத்தும் போது ஆண்டவர் மகிமையை சொல்றேன். ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவாங்க, இவரால் இது எப்படி நடக்கிறதுன்னு. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாட்கள் இதே போல இன்னைக்கு நான் போதவர்கள் மத்தியில் நடத்துற அதே ஜபத்தை கொஞ்சம் விசுவாசிகள் முன்னால நடத்தினேன். இப்ப மைக் இருக்காது, பிஎஸ் சிஸ்டம் இருக்காது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, ட்ரம் கூட இருக்கும். அது சில நேரம் ஒரு பகுதியில் தோல் போயிருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அன்னைக்கு நடத்தின ஜெபங்கள் இன்றைக்கு என்னுடைய மனக்கண்ணிலே வரும்போது பார்த்தா அது நிழல், இன்றைக்கு நிஜம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச பலனை பார்க்கிறார். இன்னைக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தும் 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 நமக்கு வாஞ்சல்ல. வசதிகள் வர 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 வாஞ்சைகள் குறை 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 குறை. இந்த கூரை செக்ஷன் இருக்கும்போது முழுவதும் ஜெபம் நடக்கும். 100 விசுவாசிகள்னா 80 விசுவாசிகள் வந்துடுவாங்க. ரோடு வசதி கிடையாது, ஸ்ட்ரீட் லைட்டு கிடையாது, எல்லாத்துக்கிட்டையும் 2 வீலர் கிடையாது. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு 4 2 வீலர் நிற்கிது, அதுபோக கார் நிற்கிது. ஆனால் வசதிகள் வர 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 வாஞ்சை குறை குறை குறை. அன்னைக்கு ஒரு வசதியும் கிடையாது, நடந்து போக முடியாது, எல்லாம் காடு, வீடுகள் இல்லை. ஆனா அன்னைக்கு ஜனங்களுடைய என்ன இருந்தது? வாஞ்சை இருந்தது, தாகம் இருந்தது, ஜெபிக்கணும்.
இங்க தாகம் இருந்தது, கொஞ்சம் பலன். இன்னைக்கு நிறைய வசதிகள், இன்னைக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய டூல்ஸ். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற வாஞ்சை அப்படியே குறைன்னு குறைஞ்சிருச்சு. ஜெபிக்க ஆள் இல்லை. சாயங்காலம் ஒரு ஜெபத்துக்கு வாங்கினா, ஒருத்தன் 5 ஏர்மாடை கொண்டு அதை சோதித்து பார்க்க போறேன்னா, ஒருத்தன் ஒரு நிலத்தை வாங்கினேன் பென்சு போட போறேன்ட்டான், ஒருத்தன் ஆமா மேரேஜ் பண்ண ஹனிமூன் போறேன்னு போயிட்டேன். அது நல்ல காரியம் தான், அது போயிட்டான். எல்லாமே நல்ல காரியம் தான், எல்லாமே செஞ்சது நல்லது தான். ஆனா இப்ப என்ன, எஜமானுடைய விருந்துக்கு ஆள் இல்லை. அல்லேலூயா. போன வாரம் நான் கொஞ்சம் என்னுடைய உற்சாகத்தில் இறங்கி கீழே வந்துட்டேன். அதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக அனுபவிக்கிறேன். அப்படி வரும்போது ஒரு சண்டே கிளாஸில் போய் ஒரு பிள்ளைய கூப்பிட்டேன். அந்த பிள்ளை இல்லை. சண்டே கிளாஸில் அந்த பிள்ளை இல்லை. சரி, இந்த பிள்ளை எங்கே போயிருக்கோம் அப்படின்னு நியூட்ரலாக விசாரிக்க ஆரம்பிச்சு. நியூட்ரலாக விசாரிக்கிறது அந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. கெஸ்ஸிங், நாட் மிஸ்ஸிங். பார்த்தா அவங்க வீட்டில் யாருமே வரல. அவங்க வீட்டில் யாருமே வரல. சரி, அப்படின்னா எங்கே போயிருப்பாங்க? எங்கே போயிருப்பாங்க? ஒரு ஸ்தல சபையில் ஆராதனையை விட்டுட்டு இன்னொரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை போய் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பரிதபிக்கக்கூடியவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. புரிஞ்சா? அந்த பிள்ளை அவ்வளவு வாஞ்சியா இருந்தவ, அந்த பிள்ளையும் கெடுத்து எங்க போயாச்சு? நான் சொல்றேன், தவச உற்சவ பண்டிகைக்கோ நீங்க உற்சாகம் இல்லாத பண்டிகைக்கோ போக வேணாம்னு நான் சொல்லலை, போக வேணாம்னு நான் சொல்லலை. ஆனா ஆராதனையில கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பிளேஸ்ல இல்லாம நீங்க வெளியே போறது அது தேவனுக்கு மகிமை அல்ல, தேவனுக்கு வேதனையை கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, வசதி இருக்கு. ஓ, வசதி எவ்வளவு வேணாலும் வருத்தம். ஆனா நமக்குள்ள கிருபையும் அந்த வாஞ்சையும் குறைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. அப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்தா நிறைய விசுவாசிகள் அன்னைக்கு மிஸ்ஸிங். நான் சொல்ல, இனிமேலால் இதை செய்யாதீங்க. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டையும் ஒரு கூடையும் கொடுத்துருக்கிறாருன்னா 6 நாள் வீட்டில் கடை, 7ஆம் நாள் கூட்டில் கடை. அல்லேலூயா. 6 நாள் எந்த கடை? வீட்டில் கடை வேலைக்கு அந்த காட்சி சொல்லலை, கூட்டில் கடை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ரொம்ப வேதனை ஆகி போச்சு. அப்ப நம்ம விசுவாசிகள் இன்னும் வளரலையா ஆண்டவரே? ஒரு வளரலை என்கிற ஒரு வேதனை அந்த வாரம் போல எனக்கு இருந்தது. என்ன பாஸ்டர், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போனதுக்கு உங்களுக்கு வேணும்? ஆமா, நீ ஞாயிற்றுக்கிழமை திலகராஜ் கவிதா கடையில் போயிருந்தா கூட நான் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சரி, இருந்தாலும் போய் சொல்ல வேண்டிய. ஏன்னா சிலர் கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் ஆராதனை கட் பண்ணுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். எங்களை தீண்டுக்க போயிட்டோம் பாச, எப்படின்னா துணி எடுக்கிறதுக்கு. சிலர் துணி எடுக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டு சென்னை சில்க்குக்கு போறது. சென்னை சில்க்குக்கு சென்னைக்கு போகாம எங்க போறது? மதுரைக்கு போறது. இப்படி எல்லாம் இருந்துச்சா இல்லையான்னு கேளுங்க. நான் ஒன்றும் சும்மா சொல்லல, உண்மையதான் சொல்றேன். அப்ப என்ன எங்க பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, வாஞ்சை என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சு போச்சு. இப்ப கையில டப்பு பணம் வந்துருச்சு, வாஞ்சை குறைஞ்சு போச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நம்ம சபையில ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு புற்றுநோய் வந்தது. டீச்சர், அவங்க புற்றுநோய் வந்தது. கடைசி ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஆராதனைக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அது முதல் நாள் ஆராதனைக்கு வரல. அவங்க மரித்து போக பைபிளை எடுத்து பார்த்தா அந்த பைபிளுக்குள்ள அந்த வாரம் அவங்க செலுத்த வேண்டிய காணிக்கை அங்கே இருந்தது. அருமையானவர்களே, வாஞ்சை உள்ளவங்க அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்த உடனே வாஞ்சை போயிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஹல்லேலூயா.
எவ்வளவு வசதி வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற வாஞ்ச, கர்த்தருடைய சமூகத்தின் மேல இருக்கிற வாஞ்ச என்ன செஞ்சிடக்கூடாது, குறைஞ்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் கிதியோனுடைய பேக்ரவுண்ட பார்க்கல. அவன் என்ன கோத்திரம்? மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரத்தை நேற்று நைட்டு சொன்ன பாருங்க. மனாசே கோத்திரம் யாரு? இவன் கோத்திரத்துல வந்தவன் கிடையாது. இவன் எங்க இருந்து வந்தவன்? யோசேப்புக்குள்ள இருந்து உள்ள வந்தவன். அப்ப மெயின் கோத்திரம் கிடையாது. என்ன கோத்திரம் இது? சப்பு. சப்பு கோத்திரம். ரெண்டாவது அவன் எப்படிப்பட்டவன் சொல்றான்? வீட்டிலேயே என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் நான் சிறியவன். நான் சொல்றேன், நீங்க என்னைக்காவது சிறியவன் நினைச்சீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பெரியவனா மாத்துவார். உங்களை யாராவது இவன் உனக்கு லாய்க்கு இல்லாதவன், இவன் ஒரு திறமை இல்லாதவன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்ப பாருங்க, இவன் கோத்திரமும் சின்னது, தகப்பன் வீடும் எளியது. ஆனா உள்ளத்துல லிபர்ட்டி டிசையர், என் ஜனத்துக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்ட்டு கொஞ்சம் கோதுமையாவது காப்பாற்றுவோம். இருந்தது கொஞ்ச திறமை, கொஞ்ச பலன். ஆனா கர்த்தர் அதை பார்த்தாரு. ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப இருக்கிறத வச்சு பெரிய பணக்காரங்க, அதனால ஆண்டவராக அவர் பொறுப்பெடுத்து விட்டார். ஆனா கொஞ்சத்துல கொடுக்குறீங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவர் பார்த்தார், காணிக்கைப்பட்டி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. ஆண்டவர் குசும்பு தானே அது. படிச்சுட்டு சிரிப்பு வந்துருச்சு. எங்க போய் உட்காந்துக்கிட்டாரா? காணிக்கைப்பட்டி பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு காணிக்கை போடுறத என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? காத்துக்கிட்டே இருக்கு. ஐஸ்வர்யவான்கள் வந்தார்கள். ஒருத்தர் ஒரு கட்டு போட்டேன், ஒரு கட்டு பணத்தை தூக்கி என்ன செய்யறான்? சொல்லுங்க. நீ ரொம்ப பதறிக்கிட்டுலாம் இருக்கிய. ஒன்றும் பதறாதீங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வதிச்சா நீங்க போடுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கட்டு விடுற மாதிரி ஹோலை பெருசாக்கணும். திருப்பதியில் காணிக்கைப்பட்டி வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? திருப்பதி போய் யாராவது திரும்பி வந்திருக்கீங்களா? எல்லாம் போயிருக்கீங்களா? ஒருத்தன் போல அண்டா வச்சிருப்பான், பெரிய அண்டா. அண்டாவில் தான் என்ன செய்யணும்? போடணும். நான் சின்ன பிள்ளை திருப்பதி போயிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட போய் திருப்பதிக்கு போய் நல்ல அழகான பிளேஸு. ஆனால் வைத்தவழி வந்து நான் பட்ட பாடு, ஆண்டவர் ஒன்று இங்கேயும் அரைச்சுட்டார். சரி, அது வேற கதை. அண்டா வச்சிருப்பான் பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். காணிக்கைப்பட்டி இந்த இவ்வளோண்டு தான் அகலம், இவ்வளோண்டு அகலம். அதில் 10 ரூபாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திணிச்சு போடணும். அதனால தான் நம்ம கொஞ்சம் பிராடாக வச்சுருக்கேன் காணிக்கைப்பட்டி. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ இந்த கெட்டு போடுறது கொஞ்சம் சிக்கல் தான். அதனால தான் எனக்கு ஜிபே. ஹல்லேலூயா. ஆமாம், போன வாரம் 2 நாளைக்கு முன்னாடி பட்ஜெட் பேசினேன். சரி, ஆண்டு விழாக்கு எவ்வளோ பட்ஜெட்? 70,000 பட்ஜெட் போட்டிருக்கோம். அப்போவே ஒரு குடும்பம் எனக்கு 8,000 ரூபா ஜிபேல அனுப்பினாப்புல. சரி, முதல் வரவு கர்த்தருக்கு சோதரம். இனியெல்லாம் வந்து இனியெல்லாம் ஸ்வீப், இந்த ஸ்வைப்பிங் மிஷின், அது என்ன பேர்? ஸ்வைப்பு தானே, அதை பின்னாடி வைக்கணும். ஏன்னா இனி யார் கொண்டு வந்து, இனி எல்லாமே என்ன கரன்சியாக போச்சு? டிஜிட்டல் கரன்சியாக மாறுது. அதனால இனி தசம்பாகம் வரும்போது உங்கள் மொபைலை எடுங்கள். மொபைலை எடுத்து தசம்பாகத்தை என்ன பண்ணுங்கள்? ஜிபே பண்ணுங்கள். இல்லைன்னா கார்டு வச்சிருக்கீங்களா? ஸ்வைன் 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 இருக்கு. ரொம்ப பேராசையா? ஆசையும் இருக்கணும், பேராசை இருக்கணும், பண ஆசை தான் இருக்கக்கூடாது. ஓ ஹல்லேலூயா. புரியலையா உங்களுக்கு? ஆசை இருக்கணும், சொல்லுங்க. பேராசை இருக்கணும், ஆனா என்ன ஆசை இருக்கக்கூடாது? அப்ப பண ஆசை இல்லாமலே ஆசையும் பேராசையும் இருக்கலாம். உத்தரம் ஆனன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் பலன். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் பார்க்கிறார், நீ தாங்க பராக்கிரமசாலி. ஒன்ன வச்சுதான் அந்த மீதி அணியரே அடி 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 அடின்னு அடிச்சு துவன்னு நீ துவச்சி மிதி 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 மிதிச்சு யார வச்சு உங்ககிட்ட இருந்துச்சு பாரு. அந்த விடுதலை உணர்வு கொஞ்சமாவது கோதுமையை என்ன செஞ்சிடணும்?
காப்பாத்திரன்னு நினைச்ச பாரு. இப்ப நான் உன்னை பயந்தாங்கோலியாகவோ, உன் கோத்திரம் சின்ன கோத்திரமாகவோ, உங்க வீட்டிலே நீ சின்ன பையனோ நான் பார்க்கல. நான் உன்னை எப்படி பார்க்கிறேன்? பராக்கிரமசாலியா. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஏதோ ஒரு பாவியா உங்களை பார்க்கல, ஒரு பலவீனனா உங்களை பார்க்கல. நீங்க ஒண்ணுக்குமே ஒரு வீட்டு, சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடும் கொடுக்க முடியலையா, ஒத்தி வீடு கூட இல்லையா, அதையெல்லாம் அவர் பார்க்கல. உங்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பராக்கிரமசாலி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பராக்கிரமசாலி. ஆமென், ஹல்லேலூயா. நானே ஆடி மாச காத்துக்கு தாக்கு பிடிப்பேனான்னு தெரியல, என்ன போய் பராக்கிரமசாலிங்கிறீங்களா பாஸ்டர்னா, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் சொல்லல, யார் சொல்லி இருக்கிறார்? ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா. நான் விபிஎஸ் டீச்சரா இருக்கும்போது நடந்த ஒரு நாள் விபிஎஸ் மறக்க முடியாது. இங்கல்ல, எங்க ஊர்ல அன்னைக்கு கடைசியா டீச்சர்ஸ் சாங் கொடுப்பாங்க. அப்போ நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பிரிஞ்சு போக மனசே வராது. முடிஞ்ச பிறகு என்ன வராது? பிரிஞ்சு போக மனசே வராது. அன்னைக்கு செல்போன் எல்லாம் கிடையாது பார்த்துக்குங்க. ஒரு மெசேஜ் அனுப்பணும்னாலும் ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாரும் அங்கே தான் போயிடுவாங்க. அப்போ அதில் ஒரு பாட்டு, கோதுமையை போரடிக்கும் கிதியோனே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதை நாங்கள் பாடும்போது அந்த பிள்ளைங்க எல்லாம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், கோதுமையை போரடிக்கும் கிதியோனே, 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 பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உடனே சொல்லு, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். உனக்கு சமாதானம், உனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். பக்கத்தில் கொஞ்சம் வயசு கொண்டவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு உனக்குன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அது உங்களுக்கு என்னது? சமாதானம். ஹல்லேலூயா. போன ஆராதனை முடிந்தவுடனே வாலிபர்களையும் இள சகோதரர்களையும் வச்சு ஆராதனை இந்த ஆண்டு விழாவை எப்படி நடத்தலாம் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் கூட ஒரு ரிப்ளை பண்ணலை. ஒரே ஒரு சகோதரி மட்டும் சொன்னாங்க, மகிழ்ச்சியோடு நடத்துவோம். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு இன்னைக்கு வர. ஆண்டு விழாவை எப்படி நடத்துவோம்? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப நம்மளை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை முடியடிக்கிறது போல நீ மீதியானியரை உன் திறமை எங்க நான் பார்க்கல. உனக்குள்ள இருக்கிற திறமை அல்ல, உனக்குள்ள இருந்த வாஞ்ச, அந்த கொஞ்ச பலன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அந்த கொஞ்ச பலன். கர்த்தர் பிலதெல்பியா சபைக்கு சொல்றாரு, சபையே, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலிக்காம இருந்ததுனால திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கொஞ்ச பலத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹோரா மாக்கா ரபா லஷமா ராதா ரபா, எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் ஓ நன்றி அப்பா. ஆமென். கொஞ்சத்துல உண்மை, கொஞ்ச திரவியம், கொஞ்ச பலன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. கொஞ்ச பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை